தன்னுடைய நிறைவு கருத்தை முன்வைக்க திருமதி விஜயதரணி அவர்களை பேசுமாறு அன்போடு அழைக்கிறேன். வாயை திறந்தா பொய்ய சொல்றது, அதாவது தலை குனிந்த தமிழ்நாடு, வாயை திறந்தா பொய் மூட்டையை அள்ளி விடுறது, இதே வேலை. அந்த வழியில தமிழ்நாட்டை தலை நிமிரவே விட்டுறக்கூடாதுங்கிறதுல தெளிவா இருக்கு திமுக. தன் மகன், தன் மருமகன், தன் தமக்கை, தன் சொந்தங்கள் அதான் முதல் வரிசையில் இருப்பாங்க. அந்த திமுக தொண்டன் கடைகோடியில கூட இருக்கானான்னு தெரியாது, பாவம். ஏதோ விட்டுறக்கூடாதேன்னு வந்து கொஞ்சம் பேர் துண்டை போட்டு உக்காண்டிருக்காங்க. அதான் நிலைமை. அவங்க நிலைமையை நினைச்சா எனக்கு பாவமாக தான் இருக்குது. என்ன செய்ய, என்ன நடந்தாலும் மொத்தமும் அள்ளின்னு போறதுக்கு அங்க முதல் குடும்பம் தானே இருக்கு. இந்த தொண்டனுக்கு என்னத்தை கிடைக்க போகுது? ஒரு டீ கிடைச்சா பெரிய விஷயம். அவங்கள நினைச்சு எனக்கு கொஞ்சம் வருத்தம் தான். ஏன்னா நான் முதல்ல அவங்களோட பயணிச்சப்ப அவங்கள பார்த்து எப்பயுமே வருத்தப்படுவேன். ஒண்ணுமே கிடைக்கிறது இல்லை. ஒரு பூத்து செலவு காசு கூட முழுசா கிடைக்காது. நான் பார்த்துருக்கேன், அந்த நிலைமைய பார்த்துருக்கேன். ஆனால் வேலை பார்ப்பாங்க, அதெல்லாம் மாற்றுக்கிறது கிடையாது. வேலையெல்லாம் பார்ப்பாங்க, ஒரு பைசா வாங்காம வேலை பார்ப்பாங்க. எவ்வளோ நாள் பார்ப்பாங்க? அதுவும் இருக்கு இல்லையா? இந்த தொண்டனுக்கு வெறுப்பு வராதா? ஒரு நாள் வெறுப்பு வரும், கடுமையான வெறுப்பு வரும். கொள்ளை அடிச்சு மொத்தமாக முதல் குடும்பம் தூக்கின்னு போயினே இருக்கும். இந்த கடைசி தொண்டன் உட்காந்து ஆணு வாயை பொழுது பார்த்துனே இருப்பான். இதுதான் அந்த தொண்டனின் நிலைமை. பாவம். கண்ணீரோடு இருக்கக்கூடிய, ஏழ்மையில் இருக்கக்கூடிய அந்த தொண்டனின் நிலைமையை நான் இன்று உணர்ந்து பார்க்கிறேன். அவங்க கட்சி மாற சொல்லிலாம் நான் சொல்லலை. எங்க விருப்பமோ அங்கே இருக்கட்டும், வேலை பார்க்கட்டும். ஆனா அந்த தொண்டனுக்கு என்ன செஞ்ச? நீ ஏதா செஞ்சிருக்கியா? அந்த தொண்டனோட மனைவிக்காவது மகளிர் உரிமை தொகை கிடைச்சதா? சத்தியமா கிடைக்கலங்க. உண்மைக்கும் சொல்றேன். கொஞ்சம் பேர் வாங்குறாங்க, இல்லைன்னு இல்லை. ஆனா ஒரு திமுக தொண்டனோட மனைவிக்கு கிடைச்சதா எனக்கு தெரியலங்க. சத்தியமா கிடையாது. அது பொய்யா இருக்கும். கிடைச்சதுன்னு சொன்னா நிச்சயமா பொய். அந்த வகையில தலை நிமிர்ந்த தமிழ்நாடு அப்படிங்கிற ஒரு கோஷத்தை முன்வைத்திருக்கோம். தலை நிமிர வைப்போம் தமிழ்நாட்டை. ஏன்னா தலை குனிய வச்சுட்டாங்க தமிழ்நாட்டை. ஏன்னா எந்த மத்திய அரசு யார் வந்தாலும் இணக்கமா பயணிக்கிறது திமுகவோட அஜெண்டாவே கிடையாது. திமுக வாஜ்பாய் ஆட்சி காலத்துல கூட்டணியில இருந்தாங்க. அப்ப மட்டும் சங்கிகளா தெரில அவங்களுக்கு, பாஜகவை அப்ப மட்டும் சங்கியா தெரில. இப்ப ரொம்ப சங்கியா தெரியுது. இதெல்லாம் என்னுடைய இஸ்லாமிய சகோதரர்கள் கேள்வி கேட்கணுங்க, கட்டாயமா கேட்கணும், மனசாட்சியோட கேட்கணும். சங்கிங்கிறீங்களே, உங்களுக்கு தேவைன்னா சங்கி, இல்லைன்னா இல்லையா அப்படிங்கிற கேள்வியை கேட்கணும். வார்த்தை கொச்சைப்படுத்துற மாதிரி பேசிக்கிறாங்க, யூஸ் பண்றாங்க அந்த வேர்டெல்லாம். என்னை பொறுத்த வரைக்கும் அதை கொச்சை வார்த்தையா நம்ம பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. உரிமைகளுக்காக போராடுறவன் சங்கியா கூட இருப்பான். மக்கள் நன்மைக்காக போராடுறவன் சங்கியா கூட தான் இருப்பான். அதனால தப்பே கிடையாது. இஸ்லாமியருக்கு கூட நீங்க கொஞ்சம் எதிர்த்து போனீங்கன்னா உங்களுக்கும் ஒரு பேர் வச்சிருவாங்க. ஏதாவது இந்த மாதிரி ஒரு பேரை தேடி கண்டுபிடிச்சி வச்சிருவாங்க. அந்த பேரை வச்சு கிண்டல் பண்ணுவாங்க. இதே தான் வேலைங்க. கிண்டல் பண்றது, நையாண்டி பண்றது, கிட்னி திருடுறது, இதே தான் வேலை இவங்களுக்கு. அப்படியே அலேக்கா திருடினாங்க பாருங்க. அப்படி வந்தாங்க, வடிவேலு ஜோக்கு சொன்னாரு நம்ம எம்எல்ஏ, கிட்னி திருட்டுனாரு. அப்புறம் பார்த்தா கிட்னி திருடின்னு இருக்கிறது இப்ப யாரு? அவங்க எம்எல்ஏ, திமுக எம்எல்ஏ கிட்னி திருடின்னு இருக்காரு. ரோல்ஸ் ராய்ஸ் கார் வாங்கிட்டாரு கிட்னி திருடி. இதான் நடந்திருக்கு. ஆகையால நான் கூமுகான் பேர் வச்சு தப்புங்கிறாரு. குடும்ப முன்னேற்ற கழகம் இல்லையா பின்ன? என்ன எங்க இருக்கிற ஒரு சகோதரர் ஒரு தொண்டனை துணை முதலமைச்சர் ஆக்க வேண்டியது தானே? இல்ல நம்ம பரந்தாமன் எம்எல்ஏ துணை முதலமைச்சர் ஆக்கி இருக்கலாம்ல. எதுக்கு அதுக்கு தான் புள்ளதான் தேவைப்படுது? அப்ப குடும்ப முன்னேற்ற கழகம் தானே, சொந்த குடும்ப முன்னேற்ற கழகம், தன் குடும்ப முன்னேற்ற கழகம், தன் சொந்த குடும்ப முன்னேற்ற கழகம். தொண்டனோட குடும்பம் எல்லாம் கிடையாது.
யாரா ஒருத்தரை துணை முதலமைச்சர் ஆக்கியிருக்கலாம் இல்லையா? அதுல ஒரு இல்ல காங்கிரஸ் கட்சியில ஒருத்தருக்கு துணை முதலமைச்சர் கொடுத்துருக்கலாம், இல்ல விடுதலை சிறுத்தையில நம்ம சானவாஸ்க்கு அவருக்கு கொடுத்துருக்கலாம், துணை முதலமைச்சர் கொடுத்துட்டு இருக்கலாம். எவ்வளவு எம்எல்ஏ இருக்காங்க? ஏதாவது ஒரு கூட்டணி கட்சியில ஒருத்தருக்கு துணை முதலமைச்சர் கொடுத்துருக்கலாமே, ஏன் கொடுக்கல? தன் குடும்பம், தன் கான்ட்ராக்ட், தன் கமிஷன், தன் கலெக்ஷன், அது மட்டுமே திமுகவின் முக்கிய முன்முகாந்திர அடிப்படை. சரி, பெண்களுக்கு நிறைய பண்ணிட்டேங்கிறாங்க. என்ன பண்ணிட்டாங்க? இந்த பொம்பளைங்க ரோட்ல தைரியமா நடக்க முடியல. இங்க கூட பாருங்க, நையாண்டி பண்ணி கிண்டல் பண்றான். நான் மேடையில் இருக்கிறது ஒரே ஒரு பொம்பளை. இதுல யார் தப்பு செஞ்சாங்கன்னு என்னால கண்டுபிடிக்க முடியாம இருந்துச்சு. இப்ப கண்டுபிடிச்சிட்டேன் யார் அந்த தப்பா பேசுனதுன்னு. இப்ப கரெக்டா கண்டுபிடிச்சிட்டேன். யாருக்கு கொதிக்குது பாத்தீங்களா? பூனைக்குட்டி வந்துருச்சு பேக்ல இருந்து வெளியில. நான் வக்கீலுங்கிறத மறந்துடாதீங்க. அதாவது சரி, இந்த ஆட்சி வாக்குறுதிகள் எவ்வளவு கொடுத்தாங்க? சட்டசபையில 110 விதியின் கீழ் 545 வாக்குறுதிகளை கொடுத்தாங்க. 45 வாக்குறுதி கூட நிறைவேற்றல. 245 வாக்குறுதிகளை திரும்ப பெற்றிருக்காங்க, சட்டமன்றத்திலே திரும்ப பெற்றாங்க. ஆகையால கொடுத்த வாக்குறுதியை கூட நிறைவேற்றாத இவங்க நமக்கா நல்லது செய்ய போறாங்க? சரி, இவங்க காங்கிரஸ் டிஎம்கே பேசுறாங்க. இந்த காங்கிரஸ் கட்சிக்கு மூடு விழா கண்டதே திமுக தான். ஒரு காலத்துல பெருந்தலைவர் காமராஜரை வீட்டுக்கு அனுப்பணும்னு இவங்க செஞ்ச துரோகத்தை நாம இன்னைக்கும் மறக்க முடியாது. காங்கிரஸ் கட்சிக்கு மிகப்பெரிய, இன்னைக்கும் காங்கிரஸ் கட்சி இந்த அளவுக்கு சரிஞ்சு போய் இருக்குன்னா காரணம், வளர முடியாம தவிச்சுக்கிட்டு இருக்குன்னா அதுக்கு காரணம் திமுக தான். இந்த திமுக ஆட்சியில 1000 ரூபாய் உதவித்தொகை கொடுக்கறத பெருசா பேசிக்கிறாங்க. அங்க பீகார்ல 10,000 ரூபாய் உதவித்தொகை கொடுக்குறாங்க மாசம். உங்களால கொடுக்க முடியுமா? கொடுத்துதான் பாருங்களேன், கொடுங்களேன். அதிமுக ஆட்சி வந்தா நாங்க கொடுப்போம், பாத்துக்கங்க. மாசம் கூட கொடுப்போம். அப் டு 2 lakhs, 2 லட்சம் ரூபாய் வரை மாசம் 10,000 ரூபாய் கொடுப்போம். அதுக்கு மேலேயும் கொடுப்போம், நிச்சயமா கொடுப்போம். பெண்களுக்கு உதவித்தொகை மட்டும் கிடையாது, பெண்களுக்கு தொழில் முனைவோருக்கும் உதவித்தொகை கொடுக்கிற திட்டம் பீகார்ல நிறைவேற்றிருக்கோம். அத மாதிரி திட்டத்தை தமிழ்நாட்டிலையும் நிறைவேற்றுவோம். மீண்டும் இந்த ஆட்சி வந்தா நிறைய பெரிய துரோகங்கள் தான் மக்களுக்கு நடக்கும். சாராயமும் போதையும் தலைவிரிச்சாடும், நீரா பாயுது. ஏற்கனவே தமிழ்நாடு முழுக்க தெருக்கல்ல பாயறது சாராயமும் போதை பொருளும் தான். அதெல்லாம் தடுத்து நிறுத்தணும். பெண்களாகிய நாம ரொம்ப ஜாக்கிரதையா நம்முடைய வாக்குகளை பயன்படுத்தணும். உறுதியா பெண்கள் முன்னேற்றங்கிறது தேவை, பெண்கள் பாதுகாப்பு தேவை. இதை நாம உறுதி செய்யணும்னா திமுகவை வீட்டுக்கு அமிச்சாதான் முடியும். ஆகையால் மக்களாகிய நாம் உறுதியாக, பெண்களாகிய நாம் உறுதியாக இதில் நம்ம வாக்குகளை எல்லாம் அதிமுக பாஜக கூட்டணிக்கு அளித்து அதிமுக தலைமையிலான இந்த கூட்டணி வெற்றி பெற வேண்டும். அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் முதலமைச்சர் ஆனாதான் இன்னும் நல்ல திட்டங்கள் நிறைவேறும். அப்படி தமிழ்நாடு மீண்டும் ஒரு ஒளிர்வை காண வேண்டுமானால் இந்த கலெக்ஷன் கமிஷன் இதெல்லாம் ஒழியணும். கான்ட்ராக்ட்ல அதெல்லாம் ஒழியணும்னா இந்த திமுக ஒழியணும். அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்துறதுக்கு தமிழ்நாடு மக்கள் உதவ வேண்டும் என்று இந்த நேரத்தில் கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி திருமதி விஜயதரணி.